இன்றைக்கு அதாவது அண்ணன் செங்கோட்டையனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை வரப்ப நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அவர் 2 மாதங்களுக்கு முன்பே சொல்றேன், அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் எல்லோரும் ஒன்றிணையணும், அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். உங்க எல்லாருக்கும் தெரியும், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 72லேயே புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர் ஒரு தொண்டராக, கிளை கழக செயலாளராக, அரசியல் 77 சட்டமன்ற உறுப்பினராக, 77 தொடர்ந்து புரட்சித் தலைவர் மறைவுக்கு வரையும், அதற்கு பிறகு 89 அம்மா அவர்கள் காலத்தில் சேவல் சின்னத்திலையும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எனக்கு தெரிந்து இன்றைக்கு தலைவர்களுடைய தொண்டர்களில் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு மூத்த நிர்வாகி அவர்தான். அவர் நேற்றைக்கு முந்தையதுனா பசும்பொண்ணுக்கு வந்தது ஒன்றும் அரசியல் ரீதியான ஒரு நிகழ்ச்சியே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட அண்ணன் ஓபிஎஸ் டீம் பேசி, நான் இந்த ஆண்டு பசும்பொண்ணுக்கு வருகிறேன் என்று சொன்னபோது வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுத்திருந்தோம். உங்களுக்கு தெரியும், அம்மா அவர்கள் காலத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்த போதும் சரி, எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி, ஆண்டுக்கு ஒரு முறை அம்மா எப்பெல்லாம் பசும்பொன் வர்றாங்களோ அப்ப அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருக்கின்ற பாதுகாப்பை எல்லாம் பார்வையிட எஸ்எஸ்ஜி எல்லாம் தாண்டி கட்சி சார்பாக அவர் ஒரு சீஃபா அங்க வருவார். அதுபோல உங்களுக்கு தெரியும், அம்மாவுடைய தேர்தல் சுற்றுப்பயணமா இருக்கட்டும், எந்த மாவட்டத்தில் மீட்டிங் இருந்தாலும் அங்க பம்பரம் போல முன்னாடி போய் அந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடுவாரு. எனக்கு தெரிந்தவரை நாங்கள் ஆண்டிப்பட்டி பை எலெக்ஷன் அப்பெல்லாம் அம்மாவுடைய டூர் ப்ரோக்ராம் எல்லாம் என்னதான் அங்க மூத்த நிர்வாகிகள் இருந்து திறம்பட செய்திருந்தாலும் அவர் பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே பண்ண பிறகுதான் அம்மா அவர்களே அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 2002 ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தல் அப்ப அம்மா அவர்கள் அவரை கூப்பிட்டு, அப்பொழுது மாவட்ட செயலாளர் இருந்த தங்கத்தமிழ்ச்செல்வன், நானும், அவர்கள் 2 பேர் இளைஞர்கள், அவர்கள் ஆர்வத்தில் என்ன பல இடங்களுக்கு வரணும்லாம் அவர்கள் நிகழ்ச்சிகளை வச்சிருக்காங்க. அதனால நீங்க போய் பார்த்து எல்லா இடங்களுக்கும் நான் போக முடியுமா அந்த 3 நாட்கள்ல 4 நாட்கள்னு சொல்லி அவர் பார்வையிட்ட பிறகுதான் ஓகே பண்ணாங்க. எதனால இதை சொல்றேன்னா, அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கழகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் முன்னணியிலிருந்து அம்மாவுடைய பாதுகாப்பையும், அம்மா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரணும்னா அது செங்கோட்டையன் ஓகே பண்ணதுதான் நடக்குங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவரை அவரை கட்சியை விட்டு நீக்குகின்ற தகுதியே பழனிசாமிக்கு இல்லை. அதான் நான் ஹோட்டலை விட்டு வர்றப்ப ஒரு தொலைக்காட்சி நண்பர் கேட்டப்ப அதான் சொன்னேன். காரணம், அவர் ஒன்றும் கட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கல. எல்லாரையும் வாங்கன்னு தான் கூப்பிடுறாரு. எங்களையும் அவர் தொலைபேசியில் பேசுறப்பெல்லாம் என்ன மனமாச்சரியம் இருந்தாங்களோ நம்ம எல்லாம் ஒன்றா செயல்பட்டாதான் எதிரிகளை வீழ்த்த முடியும்னு சொல்லக்கூடியவர். அன்றைக்கு கூட பசும்பொன் நிகழ்ச்சிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அமைப்புகள், பல்வேறு மதங்களை, பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்தவர்கள்லாம் அது ஒரு கோயில் மாதிரி செல்கிற இடம். 3 நாட்கள் அங்கே பெரிய விழா கோலமா இருக்கும். நம்ம மதுரை மாநகரே 3 நாள் பார்த்தா ஏதோ திருவிழா மாதிரி இருக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு அம்மா அவர்கள் கூட நான் பல முறை வந்திருக்கேன். நான் வர்றேன்னு சொல்லி வந்தது தான். அதோட நாங்கள் அது ஒரு அரசியல் நிகழ்வாகவே நாங்கள் அதை பார்க்கல. உங்களுக்கு கூட தெரியும், அண்ணன் ஓபிஎஸ் அவர் ஒன்னா வந்தாங்க. நான் அங்கே அவங்களோட சேர்ந்து அங்கே நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றோம். நீங்க கேட்டப்ப சொன்ன துரோகத்தை அவர் ஒண்ணுமே பேசல. நான் சொன்ன துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அவர் எதுவும் அரசியலே செய்யல. நான் கூட அரசியல் ரீதியாக உங்க கேள்விகள் பதில் சொன்னேன்.
பழனிசாமி சொல்லுவாங்கல்ல, கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிற மாதிரி விநாச கால விபரீத புத்தி மாதிரி ஏற்கனவே புரட்சித் தலைவர் கண்ட இயக்கத்தை அவர் தலைமையில் ஆட்சியில் இருந்தபோது எந்த தேர்தலையும் அவர்களால் சோபிக்க முடியாமல் இரட்டை இலை இன்றைக்கு மிகவும் பலவீனப்படுகின்ற அளவிற்கு தான் பதவியில் இருந்தால் போதுன்னு கங்கார் இந்த குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே, மடியில் உட்காந்து குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே, அதே மாதிரி பதவியை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு சுயநலத்தை தாண்டி எதுவும் இல்லை. செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி நீக்கியது தன் தலையை, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, தலையை கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சு கொண்ட மாதிரி தான் அவருடைய செயல்பாடு. குரங்கு கையில சிக்கிய பூமாலையா இன்றைக்கு அந்த இயக்கம் காலம் செய்த சதி போல பழனிசாமி கையில் இருந்துட்டு 21 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த பழனிசாமி சுயநலத்தால, பதவி வெறியால, யாரையும் கட்சியை அவர் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பதவியை யாராவது தட்டி பறித்து விடுகிறாங்கிற பயத்தில் 21 எப்படி செயல்பட்டார்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரே சிரிப்பு என்னன்னா, அவர் செங்கோட்டையன் அண்ணனையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை என்னையும் பார்த்து அவர் துரோகிகள்னு சொல்றாங்க. ஈவன் எங்க சித்தியும் பார்த்து சொல்றாரு, அவருக்கு பதவியை உட்கார வச்சுட்டு சிறைக்கு சென்றவர்கள் இன்று வரை கூட அவங்க ஒரு வார்த்தையை யாரையும் எதிர்த்து பேசினதா எனக்கு தெரியல. எல்லாம் ஒன்னா இருக்கணும் தான் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க, சித்தியும். ஆனா எப்படி அவர் அடுத்தவர்களை பார்த்து துரோகின்னு சொல்றதுக்கு கூட அவருக்கு தகுதி இல்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா 21 தேர்தலாக இருக்கட்டும், அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் என்னெல்லாம் முயற்சி செய்தார்னு தெரியும். என்னால் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால், அதே நேரத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால் நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை. எங்களை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் சார்பாக வேண்டுமானால் 40 பேர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் போட்டியிட இருக்கிறோம். எனக்கு ஆனால் தெரியும் பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க முடியும். எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை நேருக்கு நேரம் சந்திப்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்காது. அந்த தான் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும். இருந்தாலும் அரசியலில் என்னை விட அனுபவமிக்கவர்கள், பெரியவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினால என்னிடம் பேசிய காரணத்திற்காக எனக்கு அது நடக்காது என்று தெரிந்தோம் நான் அமைதி காத்தேன். 1% சான்ஸ் இருக்கு நடந்தால் மகிழ்ச்சி தான். ஆனால் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று உறுதியாக சொல்லியிருந்தேன். அப்ப நான் பொதுக்குழுவிலே சொல்லியிருந்தேன், என்னை எப்படி அவர் துரோகி என்று சொல்ல முடியும்? அவர் ஆட்சி பொறுப்புல உட்கார வைச்ச திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வாக்களித்த 18 எம்எல்ஏக்களை கட்சியை விட்டு நீக்கிய அவர் துரோகியா? அவரை முதலமைச்சராக்கி அறிவித்து விட்டு சென்ற சின்னம்மா அவர்களை கட்சியிலிருந்து பொதுச்சாலையிலிருந்து நீக்கிய அவர் சிறைச்சாலையில் இருக்கிற நீக்கிய பழனிசாமி துரோகியா? அவரை ஆட்சியில அமர வைத்த அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எப்படியெல்லாம் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வைத்து சின்னம்மா அவர்கள் அறிவித்து சென்று விட்டார்கள். அம்மா அவர்களை சேர்த்த அந்த சீனியர் மினிஸ்டர்ஸ்ல அண்ணன் ஓபிஎஸ்க்கு அடுத்த இடத்தில் அவர் இன்றைக்கு இருந்த காரணத்தினால் அவர் அறிவித்திருக்கிறார். அதை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் பேசி அன்றைக்கு செம்மலை போன்றவர்கள்லாம் வெளியிலே ஓடி போயிட்டாங்க. இவர் ஏற்றுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அது போல சில சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியிலாம் ஏறி போத்தாங்க. வேற ஒன்றும் காரணம் இல்லை. பழனிசாமியை எப்படி நாங்கள் முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அன்றைக்கு 122 பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க காரணமாக இருந்த என்னை அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கிய பழனிசாமி துரோகியா, நாங்கள் துரோகிகளா? அம்மாவின் பாதையிலிருந்து விலகிச் செல்கிறார். அதனாலதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தொடங்கினோம். இன்னைக்கு உண்மைதானே? புரட்சி தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் அதன் அடிப்படை விதியே சட்டத்திட்டங்களையே மாற்றிவிட்டு தான் மாத்திரம் பொதுச் செயலாளராக இருப்ப வேண்டும் என்பதற்காக விதிகளையே மாற்றி அமைத்துக் கொண்டு ஒரு ஹிட்லர் போன்ற மனோபாவத்தோடு செயல்படுகின்ற பழனிசாமிக்கு துரோகத்தை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையனை நீக்குவதற்கு அவருக்கு தகுதியே இல்லை. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும். அந்த தகுதி அரசியல் ரீதியாக உலக அளவில்
அந்த துரோகத்திற்கு நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி அண்ணன் நம்ம பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இது தமிழ்நாட்டு மக்கள், அது குறிப்பா அரசியலை எல்லாம் தாண்டி பசும்பன் தேவரையா அவர்கள் ஒரு மகானாக பார்க்கப்படுகின்ற இடம். அங்கே எல்லோரும் ஜாதி மதங்க பேதமின்றி கட்சி வித்தியாசமின்றி வந்து செல்கின்ற இடம். உங்களுக்கு அந்த 3 நாட்களும் அங்க திருவிழாவாக இருக்கும். அங்க வராத அரசியல் கட்சியே இருக்காது. அப்பேற்பட்ட இடத்துல அண்ணன் செங்கோட்டையன் வந்து சென்றவரை நீக்கி இருப்பதற்கு உறுதியாக இந்த தேர்தலில் தென் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் எல்லாம் பெரிதும் மதித்து போற்றி வணங்கக்கூடிய ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தலைவராக ஒரு மகானாக விளங்கக்கூடிய பசும்பொன் தேவரையா அவர்கள் நினைவிடத்திற்கு வந்து சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்ற குங்கு நாட்டு தங்கம் எங்கள் அண்ணன் KS அவர்களை தகுதியில்லாத பழனிசாமி அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கே தகுதியில்லாதவர் செய்திருக்கிறார். இதை தென் தமிழ்நாட்டு மக்கள் அது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக உறுதியாக கருதுவார்கள். நான் அன்றைக்கே சொன்னேன், இங்க ஒரு விருந்தாளியாக வந்திருக்கிறார். நீங்க உங்க பத்திரிகையாளர் சந்திப்பிலே பசும்பொன்னுக்கு அவர் விருந்தாளியாக வந்திருக்கிறார் தான் நான் சொன்னேன். அவரை இவர் கட்சியை விட்டு நீக்கி அவரை வருத்தப்பட செய்திருக்கார். இதற்கு உறுதியாக இந்த தேர்தலில் எப்படி 21 தேர்தலில் பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் அவர் செய்த அரசியல் தவறுகளால் பொலிட்டிக்கல் பிளண்டர்னால ஆட்சிக்கு வரவிடாமல் செய்த அவருடைய அரசியல் தவறால் பாதிக்கப்பட்ட 104 சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அவரை அன்றைக்கு தோற்கடித்தார்களா, அதைவிட மோசமான தோல்வியை அவர் தென் தமிழ்நாட்டில் சந்திக்கப் போகிறார். காரணம், செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி துரோகி என்று சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கிற தகுதியே இல்லாத பழனிசாமி அதிமுக கட்சியே இன்றைக்கு அழித்துவிட்டு எடப்பாடி திமுக நடத்தி கொண்டிருக்கிற பழனிசாமிக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதுதான் அனைவரின் கருத்தும்.